ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த ஆவரேஜ் ரேட் இருக்கிறதுல தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அந்த ரேட் தான் வருமா, இல்லை நம்ம லாஸ்ட்டாக எடுக்கும்போது ரேட்டு போடுவாங்களா, இப்போ இருக்கிற ரேட் போடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சோஃபின்னு ஒரு சிஸ்டர் உடன் பாக்ஸோட டீட்டெயில் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த உடன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு இது நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸ் தான். ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ரெட் கலரில் வெல்வெட் கிளாத் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நிறையவே ஸ்டோர் பண்ண முடியும். குட்டி குட்டி ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லை கேஷ் நீங்கள் ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். காயின் வைக்கணும், எது வைக்கணுன்னாலும் நீங்கள் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வாங்கி 5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. குவாலிட்டி எல்லாமே எதுவுமே ஆகலை, டேமேஜ் ஆகவே இல்லை. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா மரம் பவுட்ரு மாதிரி உதிர ஆரம்பிக்கும். இது அப்படிலாம் ஆகலை, நல்லா நீட்டாக இருக்குது. அதோட ஷைனிங்கும் அப்படியே தான் இருக்குது. நான் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. குட்டி பூட்டு போட்டு இதை லாக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கணும், வெளியில் எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் போய்க்கலாம். கோல்டு காயின்ஸ் இதில் தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி நான் எந்த ஆர்கனைசர்ஸும் யூஸ் பண்ணலை. இயரிங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரேட் இன்னும் அப்டேட் ஆகலை. நேற்று ரேட் 6615 ரூபாயிலே தான் இருக்குது. இன்றைக்கி ரேட்டு 6590 ரூபா. நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ரேட்டு போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் டெய்லி அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரேட் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு சீட்டு கட்டும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரேட் ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நீங்கள் அந்த கம்மியான ரேட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இல்லை ரேட் ரெடியூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்டேட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போது டிஜிகோல்டு ஆப்பில் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன சிஸ்டர், கரண்ட் கோல்டு ரேட் நமக்கு அப்டேட் ஆகிருக்கு ஆப்பில் 6615 சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கு. ஆவரேஜ் ரேட்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஆவரேஜ் ரேட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரேட் கம்மியாக இருக்கும்போதுலேருந்தே ஸ்கீம் ஜாயின் பண்ணி அமௌண்ட் போட்டுகிட்டே வருவோம். ஆவரேஜ் ரேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்த்தாலே தெரியும். ஆவரேஜாக இப்போ 6600 ரூபாய்க்கிட்ட கோல்டு ரேட் விற்குதுன்னா நம்ம முன்னாடியிலேருந்து சேவ் பண்ணும்போது 6194 ரூபா அந்த அமௌண்ட் கொடுத்து தான் 1 கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ மொத்தமாக நம்ம கட்டின அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகியிருக்கிறது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதாவது 1 கிராம் 6195 ரூபா. அதுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி 6600 ரூபா ரேஞ்சில் போனாலும், ஏன்னா நம்ம கம்மியாக இருக்கும்போதுலேருந்தே சேவ் பண்ணிட்டு வரோம். 5000 ரேஞ்சில் கோல்டு இருக்கும்போதுலேருந்து நம்ம சேவ் பண்ணிட்டு வரதால் இப்போ நமக்கு ஆவரேஜாக போட்டிருக்காங்க. சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இப்போ எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அந்த ஆவரேஜ் ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கால்குலேட் பண்ணி போடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், அப்போ ஆவரேஜாக நமக்கு ரேட் இது தான் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம 5600 ரூபா இருக்கும்போதும் பே பண்ணியிருப்போம், 6500 ரூபா இருக்கும்போதும் பே பண்ணியிருப்போம், 6800 இருக்கும்போதும் பே பண்ணியிருப்போம். இதெல்லாம் சேர்த்து ஆவரேஜாக நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான். டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, டோட்டல் கிராம்ஸ் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்றத டிவைட் பண்ணி பாருங்கள் கால்குலேட்டரில். உங்களுக்கு இந்த ஆவரேஜ் ரேட் கரெக்டாக வரும். இப்போது நான் ஒரு கிராம் சேவ் பண்ணணும்னு நினச்சேன், 1 கிராம் சேவ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் பே பண்ணலன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா அக்கௌண்ட்டை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லிட்டு மாதம் மாதம் போட்டுட்டு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படிலாம் க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போது நான் அதிகமான பெனிஃபிட் இருக்கும்போது அதிகமான அமௌண்ட் ஆட் பண்ணிட்டேன், இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலும் போதுமா அப்படின்னு கேட்டாங்க. அது உங்களோட விருப்பம் தான். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 330 டேஸ் ஆகிறதுக்கு
பண்ணுறதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிராம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெனிஃபிட்டாக கொடுத்தாங்கல்ல அது மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அது 330 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்கினா தான் அந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும். பெனிஃபிட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நகையாவோ காயினாவோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. சிலர் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டில் அன்னைக்கு டேட்டுக்கு வந்து 24 கேரட் கோல்டு காயின் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. சிலர் வந்து நீங்கள் அமௌண்ட் நான் பே பண்ணிகிட்டே வரேன், இப்போ நான் 17,000 பே பண்ணியிருக்கேன்னா அன்றைக்கி எடுக்கிற ரேட்டுக்குள்ள அமௌண்ட் தான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிராமாகவே தான் ஆட் ஆகிட்டுருக்கு. நம்ம கட்டுறப்ப என்ன ரேட் இருக்கோ எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அவ்வளோ கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. டோட்டலாக நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து போட்டிருக்கோமோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமான கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ 3.850 கிராம் சேர்ந்துருக்கீங்கன்னா 3.850 எடுக்க முடியாது. நீங்கள் 4 கிராமாக எடுக்கலாம். இப்போ 2 சம்திங் சேர்த்துருக்கீங்கன்னா 3 கிராம் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நகையாக எடுத்தாலும் காயினாக எடுத்தாலும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் திரும்ப என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம ஜுவல்லாக வாங்கினா லாபமா காயினாக வாங்கினா லாபமா, இல்லை நான் தங்கமயில் ஒரு ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், சூப்பர் கோல்டில் வந்து சேரலாமா டிஜி கோல்டில் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. சூப்பர் கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்குது. மாதம் மாதம் ஃபிக்ஸடான அமௌண்ட் கட்ட முடியும்னா நீங்கள் சூப்பர் கோல்டில் போடலாம். இல்லை அப்பப்போ என் கையில் கிடைக்கிற அமௌண்ட் தான் நான் போட முடியும், மாதம் மாதம் ஃபிக்ஸடான அமௌண்ட் போட முடியாது அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டு ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் ஆகும், ஆட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு வேஸ்டேஜில் எதுவும் ஆஃபர் கிடைக்காது. காயின் வாங்கினாலும் எது வாங்கினாலும் நீங்கள் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜுவல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரிங்காவோ இயரிங்காவோ எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கீங்களோ செயினாவோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வேண்டாம் நகைலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு காயினாக நான் வாங்கிடுறேன், டிஜி கோல்டில் வந்து 2 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் அந்த 2 கிராம் காயினை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் ஜுவல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 கிராம் காயினுக்கு பார்த்தீங்கன்னா 4% வேஸ்டேஜ் தங்கமயிலில், ப்ளஸ் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ்னு சொல்லிட்டு 45 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். இப்போவே 7% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அதை ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 10% வந்து உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்க்கே பார்த்திங்கன்னா 20% போயிடுது. இங்கே 7%, இங்கே 13% போயிடுது. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஜுவல்லாக வேணும்னா ஜுவல்லாக நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கோங்க. காயினாக வாங்கி நான் சேவ் பண்ணி வைக்கிறேன், ஃப்யூச்சரில் ரொம்ப வருஷம் கழித்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன், இல்லை நான் சேல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காயின் வாங்குங்க. நான் வந்து வித்தின் 1 இயர்லேயே அதை ஜுவல்லாக மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க, லாஸ் ஆகும். மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மாற்ற போகிற ஐடியா தான் இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக காயினாக சேர்த்து பெரிய நகையாக வாங்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காயினாக வாங்கிக்கோங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பில் நமக்கு மெச்சூரிட்டின்னு கொடுக்குறாங்க இல்லையா, இது உண்மையாலுமே பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் தான். இப்போ நான் வந்து 2.845 கிராம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 99 மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு 6,600 கோல்டு ரேட் போடும்போது 99 மில்லிகிராம்ஸ் இருக்கு இல்லையா, 100 மில்லிகிராம்ஸ்க்கு போட்டு பார்த்தா 660 வருது. அப்போது அது கண்டிப்பாக எனக்கு லாபமாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து 4 கிராம் காயினுக்கு வேஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலில் 2% வேஸ்டேஜ் வருது அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கிராம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஏன்னா இப்போ நான் முடிய போகிற டைமில் இருக்கேன், செப்டம்பரோட எனக்கு எண்ட் ஆகுது. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் எனக்கு மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆகுச்சுன்னா கூட நான் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு காயின் நீங்கள் அப்பப்போ போய் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்டியலில் சேவ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஜி கோல்டு ஆப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெயின் தான். நாளைக்கு வீடியோவில் கோல்டு காயின் வந்து எப்படி சேல் பண்ணலாம், முன்னாடி வாங்கின பில்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.